இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் பலருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் போல அமைந்திருக்கிறது. யாருக்கென்று சொன்னால், கடந்த 77 ஆண்டுகளாக பாராளுமன்ற ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருந்து அதிகாரம் செலுத்தி வந்த மேட்டுக்குடியைச் சேர்ந்த ஆளும் வர்க்கங்களுடைய பிரதிகளாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அதன் பின் வந்த பொதுஜன பெரமுன என்ற மொட்டு கட்சிக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த அரசியல் தளங்களிலே வந்த மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து பாராளுமன்றத்தை சுற்றியே வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ் தேசியம் என்று சொல்லியே இவ்வளவு காலமும் பேரினவாத சக்திகளை எதிர்த்து நிற்க முடியாமல் அதை கூறியே அல்லது அதை பிரச்சாரப்படுத்தித்தான் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று வந்தார். ஆனால் இந்த முறை அத்தகைய தமிழ் தேசியவாத தரப்புகள் அத்தனையும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில் வடக்கிலே இருந்து 3 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்கக்கூடிய ஒரு புதிய நிலைமையும் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம்.